மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் சும்மா ஆண்டவர் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியாது, காண முடியாது. அற்புதங்கள், அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நாம் சும்மா இருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை நாம் விசுவாசித்தால், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று நாம் விசுவாசித்தால், 2019 என்று நினைக்கிறேன், வடமலையான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கும்போது பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, இங்கே இருந்தால் நம்மளை கொண்டு விடுவான், எந்திரிச்சு வெளியில் வந்துருங்க அப்படின்னாங்க. ஆமாம், அந்த வார்த்தையை மதித்து கனப்படுத்தி பெட்டி தூக்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் சுகத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. என் சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தது என்பது அந்த நேரத்தில் இருந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல நாம் விசுவாசித்தால், இன்னைக்கு அநேகருக்குள்ள விசுவாசம் இல்லை. நன்றாய் ஜெபிக்கிறார்கள், நன்றாய் வேதம் வாசிக்கிறார்கள், ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உருவாக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் தோன்றக்கூடிய, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு ஊற்றாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீ விசுவாசித்தால், இயேசு அங்கே மரியாள் மார்த்தாள் இடத்துல சொல்லும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய். யோவான் 11:40 நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறதான கேள்வியும் அதுதான். நாம் விசுவாசித்தால் தான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? இல்லை, எனக்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணோம், அவங்க ஜெபத்தை இல்லை, யாராவது ஒரு ஆள் சாப்பிட்டா நம்ம வயிறு கண்டிப்பா என்ன செய்யாது சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம வயிறு என்ன செய்யாது, நிறையாது. நாம் சாப்பிட்டா தான் நமக்கு என்ன செய்யும் சொல்லுங்களேன், வயிறு என்ன செய்யும், நிறம். அதே போல நாம் விசுவாசித்தால் தான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வழி நடத்துதல்கள் நமக்கு என்ன செய்யும், உண்டாகும். அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்க வேண்டும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்கணும். ஆண்டவரை இதுவரைக்கும் தற்சுருவமா யாரும் பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம் தேவன் ஒருவர் உண்டு என்று. அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆகையினால் நீ விசுவாசித்தால், இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலை, என் வாழ்க்கையில் ஏன் அது நடக்கலை, இது நடக்கலன்னு they ask so many questions. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் கேள்வி கேட்பதற்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை, அந்த கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்காகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேள்வி கேட்க கர்த்தர் நம்ம வைக்கல. அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பும் போது தானா நமக்குள்ளே ஒரு பதில் என்ன செஞ்சுவிடும், வந்துவிடும். அந்த பதில் தான் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன செய்வாய், காண்பாய், காண்பாய். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் வாலிபனாய் இருக்கும்போதே கர்த்தர் எதை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே அதை வெளியிலையும் சொல்லிவிட்டான்.
சில நேரங்களில் நம்ம வாக்கு தத்தங்களை பெற்று வெளியில சொல்லாமலே இருக்கிறோம். ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான். சொன்னதுனால அவனுடைய வாழ்க்கையில பல உபத்திரவங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள் எல்லாம் வந்தது. ஆனால் தேவன் மேல் அவன் பரிபூர்ணமான விசுவாசம் உடையவனாய் ஜீவித்தான். அல்லேலூயா. பரிபூர்ணமான விசுவாசம் உடையவனாய் ஜீவித்தான். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் அவனுக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் இடைவெளி உண்டானது. 13 ஆண்டுகள் அவனுடன் பிறந்ததான சகோதரர்களுக்கும் அவனுக்கும் இடைவெளி உண்டானது. இந்த 13 ஆண்டுகளில் அவன் அனுபவிக்கக்கூடிய சகல கஷ்டமான, வேதனையான, உபத்திரமான பாடுகளை அவன் அனுபவித்தான். ஆனால் தெரிந்து கொண்ட கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்தார். நீங்க சொல்லுங்க, கர்த்தரோ என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். இல்லாத காரியத்தை அவன் மேல சொல்லி அவனை பழி சாட்டி அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. இல்லாத காரியத்தை சொல்லி, அவன் செய்யாத காரியத்தை சொல்லி, பலவிதமான உபத்திரத்தின் பாதையில் அவன் கடந்து சென்று சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிற நேரத்தில் அதான் கடைசியாக அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது நடந்ததான காரியம் என்ன? மீண்டும் கர்த்தர் ஒருவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் விளக்கத்தை சொல்லி, அந்த விளக்கத்தினால் இவனுக்கு ஒரு உயர்வு வருகிறது. அந்த விளக்கத்தினால் இவனுக்கு என்ன செய்கிறது? அப்போ அவன் விசுவாசித்தான். யெகோவா தேவன் மேல அவ்வளோ நம்பிக்கை. அதற்கு முன்பு அவனுடைய தகப்பனிடத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை. 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யாக்கோபோடு தான் கர்த்தர் அந்த வார்த்தையை பேசுகிறார். அதை தன் மகனுக்கு அவர் நன்றாய் என்ன செஞ்சிருப்பார்? டீச் பண்ணியிருப்பார். தம்பி இங்கே உட்காரு, அவனை இங்கே உட்கார சொல்லுங்க, அவன் எந்திரிச்சு போகக்கூடாது, இங்கே வந்து உட்காரட்டும், சின்ன பிள்ளை போகட்டும். அப்போ நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, தகப்பனுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த தகப்பன் மகனுக்கு என்ன செய்திருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை. யோசேப்புக்கு அது நன்றாய் தெரியும். அதனால எல்லா இடத்துலையும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், விசுவாசித்தான். தேவன் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதனால நடந்தது என்ன? எந்த சகோதரர்கள் அவனை உபத்திரவத்தின் குழியில் தள்ளினார்களோ, எந்த சகோதரன் அவனை உபத்திரத்தின் குழியில தள்ளினார்களோ அவர்கள் கண்கள் காண தேவன் யோசேப்பை மகிமைப்படுத்தினார். நான் உங்களுக்கு முன்னால வைக்க போற வார்த்தை அதுதான், மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால, ஞானஸ்நானம் எடுத்ததுனால, அபிஷேகம் பெற்றதுனால, தேவனை ஆராதிப்பதுனால, இந்த வேத புஸ்தகத்தை தூக்கி நீங்கள் ஆலயத்திற்கு வருவதனால உங்களை நிந்தைக்குள்ளேயும் உபத்திரத்துக்குள்ளேயும் யாராவது தள்ளியிருக்கலாம். தள்ளின அதே கண்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். அதற்குத்தான் தேவை விசுவாசம். அதற்குத்தான் தேவை என்னது? விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை, தேவன் மேல நம்பிக்கை. வாசிங்கெல்லாம் வசனத்தை கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்றார். நல்லா பாருங்க, யார்கிட்ட சொல்றான்? யார்ட்டங்க சொல்றான்? அவனை உபத்திரத்தில் தள்ளினாங்கள, குழியில் தள்ளினாங்கள, தூக்கி எடுத்து எகிப்தியர்கிட்ட வித்தாங்கள,
விற்கப்பட்ட அவன் உபத்திரத்தின் பாதையில் நடந்தான்ல, அவன் உபத்திரத்துக்குள்ள தள்ளினதான தன் சகோதரிடத்தில் சொல்லுதான், எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும். ஆண்டவர் கொஞ்சமாக மகிமைப்படுத்தியிருந்தார், 1-2 காரியத்தில் அல்ல, எவ்வளோ காரியத்தில் அவனை மகிமைப்படுத்தியிருந்தாரா? நல்லா என்னைய கவனிக்கணும். ஆண்டவர் எவ்வளோ காரியத்தில் மகிமைப்படுத்தியிருந்தாரா? சகல காரியத்திலையும் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை உங்க கண்கள் இப்பொழுது காணுது. உங்க கண்கள் இப்பொழுது என்ன செய்கிறது? அந்த வசனம் அப்படிதான் இருக்கு பாருங்களா. நீங்கள் கண்ட யாவையும் உங்க கண்கள் காணுது. நீங்க குழியில தான் தூக்கி போட்டீங்க. நீங்க என் வஸ்திரத்தை கலைஞ்சிட்டீங்க. என் வஸ்திரத்தை கலத்திட்டு எனக்கு சாதாரணமாக ஒரு துண்டை தூக்கி உன் தலையில் கட்டிட்டு துண்டை தூக்கி என் மானத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த துண்டை கட்டி என்ன எகிப்தியன் கையில் என்ன செஞ்சிட்டீங்க? கொடுத்துட்டீங்க. எங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த நல்ல வஸ்திரங்களை நீங்கள் கலைந்து விட்டு இப்படிலாம் எனக்கு கொடுமைப்படுத்தினீங்க. ஆனால் அந்த கொடுமையை நான் சகித்தேன். தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தினால இப்பொழுது எனக்கு இந்த மகிமை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களை உபத்திரத்தின் கோயிலை தள்ளி இருக்கலாம், கஷ்டத்துக்குள்ள தள்ளி இருக்கலாம், வேதனைக்குள்ளாக தள்ளி இருக்கலாம். தாங்கவே முடியல. யோசேப்பு எப்படி தாங்கியிருப்பான்? கொஞ்சம் நான் யோசித்தேன். இந்த மகிமைங்கிற வார்த்தையில் வேத வசனத்தில் முதலாவது வருகிறதுன்னு அந்த காரியத்தை நான் கொஞ்சம் யோசித்தேன். வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்தா வெயில் கூட அவன் மேலே என்ன செஞ்சிருக்காது, பட்டிருக்காது. அவ்வளோ செல்ல பிள்ளையா. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருக்கும் வஸ்திரம் எடுக்கிறதை பாரிக்கலாம் அவங்க அப்பா அவனுக்கு எப்படி எடுத்து கொடுத்தாரு? விசேஷ விதமாக பல வர்ணங்கள் கொண்டதான கலர்ஃபுல் ட்ரெஸ் எடுத்து என்ன செய்தாரு? கொடுத்தார். அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தவர் இப்போ உபத்திரவப்பட்டு தேவையில்லாதவர்கள் எல்லாம் அவன் மேல் வார்த்தைகளை கொட்டி, தேவையில்லாதவர்கள் எல்லாம் அவன் மேல் வார்த்தைகளை கொட்டி, இன்னும் தேவையில்லாதவர்கள் எல்லாம் அவனை அடித்து துன்பப்படுத்தி, அந்த துன்பத்தின் மத்தியில் சிறை வாசகம் அனுபவித்ததன அவனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை தவறி போகவில்லை, அது நிறைவேறிற்று. அதான் மகிமை. அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வேதனைக்குள் தள்ளினவர்கள், உங்களை காயப்படுத்தினவர்கள், உங்களை உபத்திரவப்படுத்தினவர்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்கள் அத்தனை கண்களுக்கு முன்பு முறுமுறுப்பு இல்லாமல் அவிசுவாசம் இல்லாமல் தேவன் மேல முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், இந்த யோசேப்புக்கு ஒரு மகிமையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாய் செய்கிறார். அதற்கு யோசேப்பை போல நம்ம எல்லாவற்றையும் சகிக்கணும். சரி, பரவாயில்ல. நம்ம சகோதரர்கள் கடைசியாய் அவனுடைய தகப்பன் மரித்ததற்கு பின்பு அவனுடைய சகோதரர்கள் அடுத்த ஆட்கள்கிட்ட சொல்றாங்க, ஐயா நாங்கள் செய்த தப்பெல்லாம் அவர் என்ன செஞ்சிருட்டோம் 50ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் எல்லா பாவத்தையும் என்ன செய்திட வேண்டும்? மன்னித்திட வேண்டும். யோசேப்பு அப்பமும் சொல்றாரு, நீங்கள் என்னை உபத்திரவத்திற்குள் தள்ளினீர்கள், ஆனால் கர்த்தரோ இன்று உங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கும்படி என்னை ஒரு இரட்சகனாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல உபத்திரவப்படுகிற உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், யாரால் உங்களுக்கு உபத்திரமும் கஷ்டமும் வேதனையும் வருகிறதோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை இரட்சகனாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தேவ மகிமையினால் நம்மை அலங்கரிக்க போகிறார். எதனால? தேவ மகிமையினால். அதற்கு நமக்கு தேவை நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க. அதற்கு நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? பூரணமா என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பரவாயில்லை, சரி போட்டு, பரவாயில்லை, சரி போட்டு. சில நேரங்களில் சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும்.
எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். சரி, பரவாயில்லை, போட்டோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ள மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் சொல்லுவோம். சொல்லிகிட்டே இருந்தா எல்லா கண்களுக்கு முன்பு ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து, எங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்க. இந்த வசனத்தில் அப்படி தானே இருக்கு. எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து. யாருக்கு அறிவித்து? என்னையோட வயதில் மூத்தவர்கள், அவர்கள் என் கண்காண என்னை பார்த்திருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் அறிவித்து, அவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறதுயா, இவ்வளோ மகிமை உண்டாயிருக்கிறதுயா, அவன் இப்போ நல்லா இருக்கிறான்யா, அவன் அநேகரை போஷிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமையை பெற்றுக்கொள்கிற நாள் வெகு தூரத்தில் அல்ல. அதை கர்த்தர் சமீபமாக்கி உங்களை அந்த அபிஷேகத்திலே அபிஷேகிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகிக்க என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனால் இந்த அபிஷேகம் நம்ம இடத்துல வந்து இருக்கணும்னா ஜெபத்தில் உறுதியாக இருக்கும். தேவ மகிமையை காணுனா எதில் உறுதியாக இருக்கணும்? ஜெபத்தில் உறுதியாக இருக்கும். ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் மகிமையே வரும். தோத்திரம் ஆத்திரம் ஆமேண்டு போனால் மகிமை வராது. கர்த்தருக்கு தோத்திரம் அப்படின்ட்டு போனால் மகிமை வராது. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அங்கே மகிமை வெளிப்பட்டதாக வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார். வாசியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, முதல்ல இருந்து வாசிமா. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சிட்டு? நிரப்பிட்டு. எப்போ எப்போ? தனி ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாரு. ஜெபம் பண்ணி சொல்லுங்க. சிலருக்கு ஜெபம் பண்ணவும் தெரியாது, ஜெபம் பண்ணி முடிக்கவும் தெரியாது. அதுதான் பிரச்சனை. உயர்ந்த ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் அது ஒண்ணு. சாலமோன் ஒரு பெரிய ராஜா தான். அவனை தேவன் ராஜாவாக தகப்பனுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணினாரு. தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்ன செய்தாரு? அபிஷேகம் பண்ணினாரு. ஆனா அவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், நம்ம ஜெபம் பண்ணாதான் தொடர்ந்து 40 வருஷம் என்ன செய்ய முடியும்? ராஜாவாக இருக்க முடியும். அவன் ஜெபம் பண்ண நாட்கள்லாம் உருப்படியாக இருந்தான். ஜெபத்தை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் திசை திரும்பினா அதுக்கப்புறம் அவன் மட்டுமில்லை, அவனுடைய குடும்பமே என்ன செய்யப்பட்டுச்சு? பாதிக்கப்பட்டுச்சு. ஜெபம் பண்ணி முடித்த பின்பு 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஜெபம் பண்ணி முடிக்கிற போது மகிமை ஆலயத்தை என்ன செஞ்சிட்டு? நிரப்பிச்சு. வாழ்க்கையில் ஜெபம் என்கிற ஒரு தூபம் இருக்க வேண்டும். ஜெபம் என்கிற ஒரு தூபம். ஜெபத்துக்கு எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். அதுக்கு ப்ரீகேஜிலிருந்து அப்புறம் 12th முடித்து காலேஜில் போய் படிக்கின்ற அவசியம் இல்லை. ஜெபத்துக்கு ஒரே ஒரு இடம் உங்களுடைய முழங்கால் தான். முழங்காலை போட்டு கையை கூப்பி தோத்திரம் தோத்திரம்னு சொன்னாலே நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீர்கள் என்பதை வாக்கு கடங்காத பெருமுச்சிகளோடு பரிசுத்தாவின் தேவன் நமக்காக வேண்டுதல் செய்வார். நமக்காக என்ன செய்வார்? வேண்டுதல் செய்வார். நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது. உங்களுக்கு எனக்கும் முறைப்படிக்காரன் ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணுதோம். முழங்கால்னு தோத்திரம் பண்ணும்போது நமக்காக ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறார். வாசிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 24 இருக்கு. 26. அந்தபடியே
ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி ஜெபிக்க தெரியாதபடியினால், அப்படிதானே? ஏற்றபடி ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபம் பண்ணார். நமக்காக ஜெபம் பண்ண ஒரு நபர் இருக்கிறார். நமக்காக ஜெபம் பண்ண ஒரு நபர் இருக்கிறார். அவர் யாரு? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆனா நம்ம ஜெபம் பண்ணணும், முழங்கால் போடணும். முழங்கால் என்ன செய்யணும்? போடணும். சில நேரங்களில் நான் கட்டில் பிடிச்சிட்டே முழங்கால், சில நேரங்களில் இங்கே வந்து இந்த ஃபுல் பீட்டை பிடிச்சிக்கிடுவேன். முழங்கால நிற்கும்போது எதை பிடிச்சிக்கிடுவேன்? ஃபுல் பீட்டை பிடிச்சிக்கிட்டே முழங்கால் நிற்பேன். கொஞ்ச நேரமாக முழங்காலில் என்ன செய்யணும்? நிற்கணும். ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறது. ஜெபத்தை என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. மனோவோ அங்க இருக்கிறான். மனோவோ மனைவியிடத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் பேசிட்டாரு. பேசினதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏன்டையும் பேசணுங்கிற எண்ணத்துல அவன் ஜீவித்ததுனால கர்த்தருடைய தூதன் மறுபடியும் வந்து பேசினாரு. பேசின உடனே அவன் பலி செலுத்தும்படியாக இறைச்சி அங்கே கொண்டு வந்து வைக்கிறான். வைக்கும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கும்போது கர்த்தருடைய தூதன் சொன்னது என்ன? அதிசயம். என் பேர், என் நாமம் என்னது? அதிசயம். அவன் கொண்டு போய் வச்சான்ல, அதிசயம் விளங்கிச்சு. அதை பட்சித்த உடனே அக்கினி அந்த பலியை, அந்த ஜெபத்தை என்ன செய்தது? அங்கீகரித்தது. அதே போல நாமும் ஜெபத்தில் உறுதியாக. இன்னொரு வசனம் கூட இருக்கு, நீங்க தொடர்ந்து வாசிக்கும்போது 3வது வசனம் நினைக்கிறேன், அக்கினி இறங்குகிறதையும். அதில் தான் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அக்கினி இறங்குகிற 3வது வசனமா 3, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும். அப்போ பாருங்க, ஜெபம் பண்ணுகிற இருதயத்துல ஆலயம் என்பது என்னது? ஆலயம் என்பது என்னது? முதல்ல இருதயம். அந்த இருதயத்துல கர்த்தருடைய மகிமை வந்து என்ன செய்கிறது? சொல்ல மாட்டேங்கிங்களே. கர்த்தருடைய மகிமை வந்து என்ன செய்கிறது? தங்குகிறது. அந்த தங்குகிற மகிமையை எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவிதமாய் தான் ஆசீர்வதிக்க போறார். அந்தரங்கமாய் உங்களை ஆசீர்வதித்தாரு. இனி வெளியரங்கமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மகிமையை, மகிமையான ஆசீர்வாதத்தை வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த கண்களை கர்த்தர் திறக்க போறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். என் பாயிண்ட்ல தான் இருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா அந்த மகிமை வெளியில என்ன செய்யாது? வராது. அது பூமிக்குள்ளேயே கிடக்கும். என்னடா 7 வருஷம் ஆச்சு, இன்னும் முளை கூட மாட்டுக்க, மழை வெளியில தெரிய மாட்டேக்க. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் முளை வெளியில தெரிய மாட்டேக்க. 20 வருஷம் ஆச்சு, இன்னும் முளை வெளில தெரிய மாட்டேக்க. தெரியாதுங்க. ஆனா ஒழுங்கா ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா மழை வெளியில வந்து அது வளர்ந்து கனி கொடுக்கிறதை எல்லா கண்களும் பார்க்கும். எல்லா கண்களும் என்ன செய்யும்? பார்க்கும். அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது. அப்போ உங்களுடைய இருதயமாகிய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை தங்கி இருப்பதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்க போறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? பார்க்க போறாங்க. பார்த்து, ஓ இந்த மனுஷன் சும்மாவையா ஆலயத்துக்கு போனா, சும்மாவையா தோத்திரம் 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 தோத்திரம்னு கிடந்தான். அந்த தோத்திரத்துக்கு ஒரு வெகுமதி அவங்க கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அவங்க தேவன் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா அந்த மனுஷனை போல நம்மளும் வாழணும்னு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைக்க போறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கணும்னா காலையில் எழும்பின உடனே, அதிகாலையில் எழும்பி, அப்பா நான் உண்மை பார்க்கிறேன்,
அன்பே நான் உண்மை என்ன செய்கிறேன்? ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். யார் கைவிட்டாலும் அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். காலையில் அவருக்கு ஒரு 4 தோத்திரத்தை சொல்லியாச்சுன்னா 4 மணி நேரம், 40 தோத்திரத்தை சொல்லியாச்சுன்னா 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக காலையில் எழும்பின உடனே இந்த நாளை நான் எப்படி தான் போக்க போறேன்னா அது போக்கிட்டே தான் இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவனுடைய மகிமை என்னை பாதுகாக்கும். ஒருத்தருக்கும் இல்லாத பாதுகாப்பை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு இல்லாத பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நாடியில கை வைக்காத, கப்பலே கவுந்தாலும் நாடியில கை வைக்கூடாது. தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? அவங்கள வழி நடத்துறதுக்கு அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். ராக்காலத்தில் அக்கினி ஸ்தம்பம் வந்து அவங்கள பாதுகாத்து கூட செல்லுது. பகல் காலத்தில் மேக ஸ்தம்பம் வந்து பாதுகாக்குது. இதை அறியாத பார்வோம், இதை அறியாத பார்வோம் அவங்களுக்கு தான் அந்த பாதுகாப்பா. எனக்கு இருக்க. நீ தான் ரட்சிக்கப்படலையா, நீ ஞானஸ்நானம் எடுக்கலையே, நீ அபிஷேகம் பண்ணலையே, நீ ஜெபம் பண்ணலையே, உனக்கு எப்படி பாதுகாப்பு வரும்? அது என்னுடைய பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் சிரேஷ்ட புத்திரன் என்னை ஆராதிக்கும்படி அவனை என்ன செஞ்சிரு, அனுப்பிவிட. அவன் ஏன் மகன், அவனை நான் அக்கினியினாலும் பாதுகாப்பேன், மேக ஸ்தம்பத்தினாலும் என்ன செய்வேன், பாதுகாப்பேன். பாதுகாத்து சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து கொண்டு போயிட்டாரு. 2 பிளந்து என்ன செய்துட்டாரு, கொண்டு போயிட்டாரு. இவன் துணிஞ்சு இறங்கினான். ஜெபிக்கிறவன்கிட்ட இருக்கிற துணிச்சல் மற்றவர்கள்ட்ட இருக்காது. மற்றவர்களுக்கு அந்த துணிச்சல் வந்தால் அது அவர்களுக்கு அழிவை உண்டு பண்ணும். நம்ம துணிச்சல் நமக்கு உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. உயர்வை என்ன செய்யும், கொண்டு வரும். அதே போல அவங்க இறங்குனாங்க, நடந்ததை நீங்க பார்த்தீங்க. சரி, இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் சொல்தானே. அப்போஸ்தலன் பவுலை பார்த்த உடனே எல்லா பேயும் ஓடிச்சு, எல்லா சாத்தானும் ஓடனா, வியாதிகள் சுகமடைந்தது. இதை பார்த்ததான ஒருத்தர் ஸ்தேவானுடைய வீட்டாரா? அப்போஸ்தலர் நிருபத்தில் இருக்கு. அந்த ஸ்தேவானுடைய வீட்டார் இதை பார்த்த உடனே ஆசாரியன், அவன் யாரு, ஆசாரியன், அவன் அதை பார்த்த உடனே இந்த பவுலை உபயோகிக்கிற அந்த தேவனைத்தானே நானும் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, வணங்கினால் மட்டும் போதாது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவின் சமூகத்தில் முழங்கால்னு ஜெபித்தால் தான் மகிமை வெளிப்படும். என்ன வசனத்தை எடுத்துட்டியா? சரி, அப்ப நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இயேசுவின் நாமத்தினால போன உடனே எல்லாம் போயிட்டு. இங்க ஒருத்தன் வாரான், ஸ்தேவானுடைய குடும்பத்தார் தானே. ஆமா, அவன் வாரான். அதிகாரத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசியுமா? 19 அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார். 7 பேர், ஒருத்தர் 2 பேர் சொல்லி நம்மளை காப்பி அடிக்க எத்தனை பேரு, நம்மளை காப்பி அடிக்க எத்தனை பேரு? 7 பேர் காப்பி அடிச்சு பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவியை பிடித்திருக்கிறவர்களை நோக்கி, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின், பவுல் பிரசங்கி, அவனுக்கு ஜெபம் பண்ண தெரியல. பாத்தீங்களா? பவுல் வேற யாருடைய நாமத்தினாலையும் ஜெபம் பண்ணல, யாருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணதான், இயேசுவின் நாமத்தினால. அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அப்போல நட்டா, நான் நீர் பாய்ச்சினேன், விலை செய்கிறது யாரு, எங்க வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம், அவ்வளோதான். இவனுக்கு அது தெரியல. காப்பி அடிக்கிறவனுக்கு அது என்ன செய்யல தெரியல. சிலர் எப்போதுமே காப்பி அடிச்சுட்டே இருப்பாங்க. காப்பி அடிக்கக்கூடாது. நம்ம சுயத்தில் என்ன செய்யணும், நிற்க வேண்டும். சுயத்தில் என்ன செய்யணும், நிற்கணும். அப்போ அந்த இடத்துல சொல்றோம் பாருங்க, தேவனுடைய மகிமை பவுலை பாதுகாத்துச்சு. பவுலின் மூலமாய் அற்புதங்கள் நடந்துச்சு. ஏன்னா பவுல் ஜெபிக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன்.
இந்த பிரதான ஆசாரியருடைய குமாரர்கள் 7 பேரும் ஜெபிக்காதவங்க. 7 பேரும் எப்படிப்பட்டவங்க? ஜெபிக்காதவங்க. நடந்தது என்ன? பவுலுனால இப்படி நடக்க, நம்ம மூலமா இப்படி நடக்குண்டு கையை வச்சோம்ல, அந்த பிசாசு அவங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு நிர்வாணமாக ரோட்டில் என்ன செஞ்சுட்டு. ஆமாம், நல்லா கவனமாக இருக்கணும். ஜெபிக்கிற நமக்கு தேவ மகிமை இருக்கிறது. நம்மை காப்பி அடிக்கிறவங்களுக்கு தேவ மகிமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எத்தனை பேருக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியாது. ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஆனால் நம்மளை காப்பி அடிக்கிறவங்களுக்கு என்னது கிடையாது. சொல்ல மாட்டேங்க. நீங்களும் காப்பி அடிக்கிறாளா? காப்பியின் உடனே எல்லாருக்கும் ஒரு காப்பி தேவைப்படுது மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கொடுக்க மாட்டோம். அதோட ஸ்ட்ராங்கான காப்பி தான் இப்போ, டபுள் ஸ்ட்ராங்கில் தான் இப்போ காப்பி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு என்ன செய்யுது இருக்கு. நல்லா நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனிக்கணும். முழங்கால் போட்டு ஜெபணியாச்சுன்னா உங்களுக்குள் மறைந்திருக்கிறதான ஆசீர்வாதத்தின் முளைகள் எல்லாம் வெளியிலே கிளம்பி சகல கண்களும் காணும்படியாக மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. என் மூலமாய் வெளிப்பட போகிறது. அதற்கு தான் ஜெபம். அதற்கு தான் என்னது ஜெபம். அதிகாலையில் எழும்பி ஜெபம். அடிக்கடி சொல்ற மாதிரி இன்னைக்குன்னு சொல்லிடுதானே. சிலருக்கு அதிகாலை என்பதே 8 மணிக்கு தான். ஏன்னா வீடல் சன்னல்லாம் கப்புண்டு பூட்டி இருக்கிற அந்த சன்னல் இருந்து வெளிச்சம் வந்து நம்ம முகத்துல பட்டாதான் என்னது சொல்ல மாட்டேங்களே. அதி கால. ஆமா. அப்புறம் ஜடப்படாண்டு எந்திக்கணும். 4 கப்பு தண்ணியை முகத்தில் ஊற்றணும். அப்படி ஒரு தேய்ப்பு தேய்ச்சி முகத்தை கழுவணும். அவ்வளோதான். 2 பவுடரை தூக்கி தடவிட்டு நம்ம பாட்டில் ஓடணும். ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் எங்க ஃப்ரெஷ் ஆக வேண்டும் என்றால் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும். அல்லேலூயா. ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நீ ஃப்ரெஷ் ஆகி விட்டாய் என்றால் தேவனுடைய மகிமை நம்மூலமாய் வெளிப்படும். அல்லேலூயா. இதுல ஃப்ரெஷ் ஆகாம வெளிப்படையாய் முகத்தை மட்டும் கழுவிட்டு கொஞ்சம் பவுடரையும் போட்டு லிப்ஸ்டிக்கையும் போட்டு சப்பு சௌரியும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்கிறேன்னா எவனாவது வன் கண்ணோடு உன்னை பார்ப்பான். நல்ல கண்ணோடு உன்னை பார்க்க மாட்டான். வன் கண்ணோடு உன்னை என்ன செய்வான்? பாப்பா. நல்ல கண்ணோடு கூட உங்களை பார்க்க வேண்டும் என்றால் ஜெபம். அந்த ஜெபத்தினால ஒரு பரிசுத்தாவின் நிறைவு வரும். அந்த நிறைவுனால ஒரு பாதுகாப்பு வரும். அந்த பாதுகாப்பு தான் நமக்கு பிரகாசத்தை கொடுக்கும். இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை என்ன செய்தாரு? விடுவித்தார். இவன் அவரை நோக்கி பார்த்தான். அவன் முகம் என்ன செய்யல? வெட்கப்படலை. அவன் முகம் என்ன செய்தது? காலையில் மறந்துடாதீங்க. வேலை இருக்கதான் செய்யும். நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கதான் செய்யும். நம்முடைய சரீரத்தில் சோர்வுகள் இருக்கதான் செய்யும். இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த சோர்வுகளிலேயும் பலவீனங்களிலேயும் எழும்பி 4 தோத்திரம் சொல்றீங்க பாருங்க. அந்த 4 தோத்திரத்தில் பலவீனங்களையும் சோர்வுகளையும் கொண்டு வந்து சாத்தான் ஓடி போவான். நீங்க ஜெயம் எடுத்து மகிமையினால் நிரப்பப்படுவீர்கள். மகிமையினால் என்ன செய்வீர்கள்? நிரப்பப்படுவீர்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி தேவ மகிமை நம்மில் காணப்பட வேண்டும் என்றால் ஸ்தேவானை போல விசுவாசத்தில் உறுதியா இருக்கு. மரணத்தின் தருவாய் அவனுக்கு. மரணத்தின் தருவாய். வசனத்தை சொன்னதுனால அவனுக்கு பிரச்சனை. கிறிஸ்தவன் என்னைக்குமே மரிப்பதற்கு பயப்படக்கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. எந்த நேரத்தில்னாலும் நம்ம பரிசுத்தமாக ஜீவித்தா மகிமையினால் நிரப்பப்பட்டு மகிமைக்குள் பிரவேசித்திருவோம். எதுக்குள்ளே பிரவேசிப்போம்? மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம். மற்றவங்களாம் மகிமைக்குள் பிரவேசிக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஸ்தேவானை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
அவனை எல்லாரும் கல்லெறிய ரெடியா இருக்கிறாங்க. நம்மளை யாராவது ஒன்று சொல்லிட்டா கூட, அது என்னையும் நான் சொல்லுதேன், இனி யாராவது ஒன்று சொல்லிட்டா கூட மறக்கவே மாட்டேன், ஞாபகத்திலே இருக்கும். என்ன அது மாதிரி தானே உங்களுக்கும் ஞாபகத்திலே இருக்கும். ஆனால் ஸ்தேவனை பாருங்க, அவனை பிடிச்சி இப்போ கல்லெறி இதுக்கு கொண்டு போய் நிற்கிறாங்க. அவங்க முன்னால் சொல்லுதான், நான் தேவனுடைய மகிமையை காண்கிறேன். நான் எதை காண்கிறேன்? தேவனுடைய மகிமையை நினைச்சுக்கிறேன், காண்கிறேன். அவன் ஜெபிக்கிறவன், அவன் என்ன செய்கிறவன்? ஜெபிக்கிறவன். வாசிங்களா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56 நாம் வாசிக்க கேட்போம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறதையும் அவன் நினைச்சுக்கிறான், காண்கிறான். நம்முடைய கண்ணு அதை தான் பார்க்கணும். பிறருக்குள் இருக்கும் பாவத்தை பார்க்கக்கூடாது, பிறருக்குள் இருக்கும் தவறுதலை பார்க்கக்கூடாது. என்னப்பா அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், பரிசுத்தாயின் அபிஷேகம் பெற்றிருக்கிறான், நல்ல சபைக்கு தான் போகிறான், வேண்டுமென்னா அவன் ஊழியக்காரனாக இருக்கிறான்னு என்னை பற்றி சொல்லட்டுமே, இருக்கிறான், அவனும் இதெல்லாம் செய்தானே நாமும் செய்தானேங்கிற துணிவு நமக்குள்ள வரக்கூடாது. என்கிற துணிவு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு துணிவு வந்ததுனால தான் சவுலுடைய ராஜ்யம் ரெண்டாக என்ன செய்யப்பட்டது? பிரிக்கப்பட்டது. தேவையில்லாத துணிவு அவனுக்குள்ள வந்ததுனால தான் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அந்த கடைசி பக்கத்தில் மேலே இருக்கும் பார், 13ஆம் அதிகாரத்தில் கடைசி அந்த கை இருக்குல்ல, அந்த விரல் இருக்குல்ல, அதில் மேலே பாருங்க, மேலே பாருங்க, இருக்கா? அவன் என்ன செய்தான்? புத்தீனமாய் துணிந்து, அந்த வசனத்தின் ஆரம்பத்திலிருந்து வாசி. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று எண்ணி நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து. அந்த துணிவு தான் அவனுக்கு ஆபத்து. ஏன்னா அந்த கில்கால்ல யார் வாரேன் இருக்கா? யார் வாரேன் இருக்கா? தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணினவன், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டதான தேவனுடைய மனுஷன் வாரேன் இருக்கான். அவன் வருவதற்குள்ளாக இங்க ஒரு அவசரம். சிலர் சொல்லுவாங்களா, உங்க பாஸ்ட் என்னைக்கு வர, அவர் என்னைக்கு வந்து பிரதிஷ்டை பண்ண, அவர் என்னைக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்க அப்படின்ட்டு சில நேரத்தில் சொல்லுவாங்களா? அவங்க மத்தியில நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்றேன், நானும் பாஸ்டர்மாவும் இங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். திடீர்னு அந்த பாஸ்டர் ஃபோன் போட்டு, எப்பா எங்கே வந்திருக்கா அப்படின்னாங்க. இப்போ தான் நான் கோயில்பட்டி. கல்யாணம் எத்தனை மணிக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. நான் எப்போதும் 10 மணிக்கு தானே நடக்குங்கிறதுல 10 மணின்ட்டேன். 9 மணிக்கு கல்யாணம்ப்பா, இப்போ தான் நீ அங்கே விடாண்டு விரட்டி வண்டி அங்கே போய் நிற்கு. அங்கே போய் நின்னதுக்கப்புறம் பொண்ணு இன்னும் வரவில்லை. அவன் சில நேரங்களில் நம்மளை அவசரப்படுத்துதாங்க, நம்மளை இது பண்ணுதாங்க, அவர்கள் சரியா இருப்பதில்லை. அதே போல தான் சவுல் அதைத்தான் செய்தான். தீர்க்கதரிசி வரட்டையா, ஜனங்கள்லாம் என்னை விட்டு போறாங்க. யார் போனா என்ன, யார் இருந்தா என்ன, இயேசுநாதர் மட்டும் இருந்தா போதும், நமக்கு மகிமை தானாய் வரும். ஹல்லேலூயா. மகிமை தானாய் என்ன செய்யும்? வரும். இவன் என்ன செய்தான்? ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போறாங்கன்னு சொல்லி எண்ணி என்ன செய்தானா? வாசிமா, அதுக்குள்ள மூடிட்டியா? நீ நல்ல பிள்ளை. ஸ்தோத்திரம். எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சர்வாங்க தகன பலி, அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறவன் யார்? அந்த திருமணத்தை நடத்துகிறவன் யார்? அந்த இடத்தில் ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டவன் யார்? அவன் வருவதற்கு முன்னாலே சிலர் சொல்றாங்களா, பாஸ்டரோட தான் தேவன் இருக்கிறாரோ, எங்களோடு இல்லையோ?
இன்னைக்கு திரும்பிக்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஆனா எங்களை கர்த்தர் அதுக்குண்டு வச்சிருக்காருல்ல. எப்படி? நான் சொல்றது உண்மையா பொய்யா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஆனா எங்களை கர்த்தர் உங்களிலிருந்து பிரத்யேகமாய் அதற்கென்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? பிரித்து என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறவன் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். சாமுவேல் சவுலை பார்த்து, அப்போ இவன் பலி செலுத்தி முடிக்க இவனுக்கு பொறுமை இருக்கா? சில நேரத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு பொறுமை இருக்காது. அதான் நான் சொல்றேன், ஓவர் பரிசுத்தம். நீ மிஞ்சின நீதிமானா என்ன செய்யாத இராதே. மிஞ்சின நீதிமான் சவுலு, அவன் பலி செலுத்தி முடிச்சான். யார் வந்துட்டா? 13 அதிகாரத்தில் நீங்க பாருங்க. அது எத்தனாவது வசனம்? 13வது வசனம். அவன் தகன பலிகளை செலுத்தி முடித்த உடனே சாமுவேல் வந்து புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ நல்லா கவனிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யம் யாரு? ஜெபம் தானே பண்ணா, தகன பலி தானே செலுத்தினா. இவனை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்போதோ உன் ராஜ்யம் என்ன செய்யாது. ஏன்? ஓவர்டேக் பண்ணிட்டான். ஜெபிக்கிறவங்க எதில் ஓவர்டேக் பண்ணணும், எதில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது என்பது தெரிஞ்சிருக்கும். புத்தீனமான காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அழகா சொல்றாரு, மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் உன் ராஜ்யம் என்ன செய்யாது. ஜெபிக்கனுடைய குடும்பம் நிலை நிற்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் நிலை நிற்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்குண்டு கொடுத்த ஊழியக்காரன் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. சிலருக்கு என்னடா இவரை பற்றி சொல்றாருங்கிற எண்ணம் வருது. எண்ணம் வந்தாலும் வராட்டாலும் வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகினால் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஜெபம் பண்ணவங்களுக்குள்ள அந்த குணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் வருவார். ஒரு ஸ்திரீ பாவம் செய்து இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். இயேசுவின் இடத்துல நிறுத்தப்படும் போது அவர்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி, மோசே இப்படி சொல்லியிருக்கிறான், நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, அது இது இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு வாயே திறக்கலை. முடிஞ்சு ஒரு வார்த்தை எழுதினாரு. என்ன வார்த்தை? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது ஒரு கல்லை தூக்கி அவன் மேலே போட கடவன். அவ்வளோதான். எழுதிட்டு அவரு கீழே பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை வாஸ்தவனுடைய உள்ளத்துல எல்லாம் குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டான். இப்போ இயேசுவும் அந்த ஸ்திரீயின் நடுவில் நிற்கும் போது இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? தெரியல. இயேசு சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, குற்றப்படுத்தவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமா? அந்த ஸ்தேவான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு என்ன செய்தரலோ, மன்னித்தரலும். 56வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நான் சொல்கிறது சம்பவம் அங்கே இருக்கிறது. அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அவன் முழங்கால் படிட்டு 7ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கும், அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற போது, அவன் முழங்கால் படிட்டு என்ன செய்கிற போது,
ஜெபிக்கிற போது நான் சொல்ற வார்த்தை அப்படியே இருக்கும். அவனோ ஆ, முழங்கார் படியிட்டு அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று அவன் ஜெபிக்கும் போது, அவன் என்ன செய்யும் போது, ஜெபத்துல தவறுதலான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. என்னைய பொறுத்தவரை நான் சொல்வேன், எனக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் கூட நான் தவறுதலாக ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதி, அவர்களை என்ன செய்யும், ஆசீர்வதி, அவர்களை என்ன செய்யும், ஆசீர்வதி, ஆசீர்வதி. கடந்த நாட்களில் கூட நம்முடைய சபையில் இருந்ததான ஒரு விசுவாசி திடீர்னுட்டு பல நாட்கள் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்களை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க சொன்னது என்னன்னா, கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்தார், அதனால தான் கர்த்தர் உங்களை என்ன செய்தார், பாதுகாத்தார். நான் மனசில் என்ன நினச்சிட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறது இப்போமாவது தெரிஞ்சிச்சுல்ல. விட்டுட்டு போனவங்களுக்கு, என்ன செய்துட்டு போனவங்களுக்கு, விட்டுட்டு போனவங்களுக்கு ரைட் இருக்கட்டும், கர்த்தர் அந்தந்த காலங்களில் அந்தந்த காரியத்தை என்ன செய்வார், நிரூபிப்பார். அப்போ அவன் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணுகிறவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை என்ன செய்யும், வெளிப்படும். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். சாராள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம், மகிமை வெளிப்படுவதற்கு நம்முடைய சரீரம் செத்து போயிருக்கலாம், அல்லது கற்பம் செத்து போயிருக்கலாம். ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்துட்டாருன்னா அது மகிமை தானாய் வெளிப்படும். அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்றோம்ல, என்னையால என்கிட்ட அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு நம்ம தாராளமாக என்ன செய்வோம் சொல்லுவோம். இல்லை, அந்த செத்த பலவீனப்பட்ட உங்களையும் என்னையும் கொண்டு தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போறாரு. அல்லேலூயா. அவருடைய மகிமையை என்ன செய்ய போறாரு, வெளிப்படுத்த போறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க இப்ப 11ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்க வாசிங்களா? இல்ல, ஆனபடியினாலே, ஆனபடியால். சரி, அந்த வசனத்தையும் சேர்த்து வாசிங்கலாம். 11வது வசனத்தையும். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்த. இப்ப வயசு போச்சு. என்னது போச்சு? நம்ம சொல்லுவோம் வயசு போச்சு, கேட்டு போய் சத்தங்கட்டாம கிடந்தா என்ன, கிளவி சத்தங்கட்டாம கிடந்தா தான் என்ன அப்படிம்போம்ல. அந்த வயசு போன நேரத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு வயசு ஒரு தடை இல்லை. அல்லேலூயா. எந்த வயசுலையும் அவர் செய்ய நினைத்த காரியத்தினுடைய தடைகளை நீக்கி மகிமையை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும். அப்போ மகிமை நமக்குள்ள தங்கும் போது ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது? பெருக்கத்தின் ஆசீர்வாதம். மகிமை தங்கணும், அதுக்கு தான் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். இன்னொரு பகுதியை கூட வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கையில், அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல. இன்னைக்கு நமக்கு விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசம் எப்படி இருக்கு? ஆண்டவர் செய்தால் விசுவாசிப்போம். ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடம் காத்திருந்தான். எத்தனை வருடம் சொல்லுங்க? எத்தனை வருடம்? 25 வருடம் காத்திருந்தான். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கும் போது 75 வயது. அந்த வாக்கு நிறைவேறும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. இப்ப ஆண்டவர் ஒன்னு கொடுத்துட்டார் அப்படின்னா
அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசத்தில், அதான் உங்களுக்கு முதலாவது சொன்ன, விசுவாசித்தால் நீ அந்த விசுவாசத்துல அவன் பலவீனமாய் இருக்கல. ரோமர் 4:19 முதல் வார்த்தை சொல்லியிருக்கு, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம், பாருங்க, தன் சரீரம் செத்து போனது. 100 வயசாச்சு, முடியலான்னு அரைச்சு போச்சு, முகத்துல எல்லாம் அது என்னது, தோல்ல என்னது விழுந்துட்டு, சுருள் விழுந்துட்டு, கம்பூனி தடான்னு என்ன செய்தான் நடக்கிறோம். இன்னொருவருடைய ஹெல்ப்ல என்ன செஞ்சுக்கிறோம், நடக்கக்கூடிய காலமாச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது அவன் சொல்லுதான், சரீரம் செத்து போனதா இருந்தும். சரீரம் எப்படி போச்சு? டாக்டர்கிட்ட போனா உடம்புல பிளட்டே இல்லைங்க. உடம்பு செத்து போனதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா என்னை கவனிங்க. செத்து போனதுன்னா என்ன அர்த்தம்? சரீரத்தில் என்னது இல்லை, ரத்தமே இல்லை. என்ன செய்கிறது? நம்ம சரீரம் சுகமா இருக்குன்னா என்னதான் வேணும் சொல்லுங்க? என்னதான் வேணும்? ரத்தம் வேணும். ரத்தம் சீராய் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி செத்து போனதையும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான். விசுவாசம் என்பது அதாங்க. விசுவாசம் என்பது அதான். ஒரு சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்கிறாரு, வைக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்க வீடு ஒரு ஓலை குடிசை வீடு. இந்த சபையில் இருக்கிற ஞானமணிமா வீட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல ஒரு குடிசை வீடு தான். அந்த வீட்டில் எங்க அம்மா ஒழுங்கா ஜெபம் பண்ணாங்க. அதற்கு பின்பு என்னை ஜெபிக்க வைத்தார்கள். அதுக்கப்புறம் என் மனைவி வந்து நல்லா ஜெபம் பண்ணா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க 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 செத்த கிரியைகள் நம்மளை விட்டு அகன்று ஜீவனுள்ள கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி மகிமையாய் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது தான் செத்த கிரியைகள் நம்மளை விட்டு என்ன செய்யும். நீங்க என் கூட வரமாட்டீங்க. ஜெபம் பண்ணும்போது தான் செத்த கிரியைகள் நம்மளை விட்டு வெளியிலே போகும். விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும், வளரும். விசுவாசம் நமக்குள்ள வளர ஆரம்பிச்சாச்சுன்னா செத்த கிரியைகள் நம்ம விட்டு தூரம் என்ன செஞ்சிடும், போயிடும். சரி, தொடர்ந்து வாசிக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நம்ம எல்லாம் எத்தனை எதிர்ப்பு சந்தேகப்பட்டிருக்கோம். எனக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கலாம்னா இந்த சந்தேகத்துக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு டாக்டரேட் கொடுக்கலன்னா டபுள் டாக்டரேட், எனக்கு சிங்கிள் டாக்டரேட், உங்களுக்கெல்லாம் டபுள் டாக்டரேட் கொடுக்கலாம். சந்தேகம் வாழ்க்கையில். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, பாதி நிச்சயமா நம்பி. நமக்கெல்லாம் பாதி நிச்சயம் தான் இருக்கு. அவ எப்படி நம்பினானா, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். விசுவாசத்தில் எப்படி ஆனா? இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரீரம் செத்தது என்று என்ன தகும்? ஒருவனுடைய விசுவாசம் தேவனுடைய மகிமையை காண உதவி செய்தால், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறது. இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள என்ன செய்கிறது, ஓடுகிறது. அந்த இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள ஓட 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 தேவனுடைய மகிமை காண்போம். தேவனுடைய மகிமையை காண காண பூமியினுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படும். பூமிக்குள் இருக்கிற மகிமை நம் மூலமாய் என்ன செய்யும், வெளிப்படும். இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, விசுவாசித்தார். என்ன செய்தார்?
நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி பாஸ்டர் மட்டும் சொன்னேன், உன் விசுவாசம் முரட்டு விசுவாசமா அப்படிங்க. என்ன விசுவாசம்? முரட்டு விசுவாசம் அப்படிங்க. விசுவாசித்தால், அந்த விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில் கரெக்டாக இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. அந்த ஜெபிக்கும்போது அவர்களுடைய மகிமை வெளியிலே வந்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும். அப்படி கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபத்தில் உறுதியாய் இனி இருப்பேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் முழங்கால் படியிட்டு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீ விசுவாசித்தால் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை, அடையாளங்கள் நடக்கலை. மற்றவர்கள் உங்களுக்காக எவ்வளவோ ஜெபிக்கிறார்கள். பட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீ விசுவாசித்தால், இஃப் யூ பிலீவ் மீ, நீ விசுவாசித்தால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததி என்பதை கர்த்தர் வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்த போகிறார். அதற்கு தேவை விசுவாசம், ஜெபம். அந்த விசுவாசத்தினால, ஜெபத்தினால நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நிமிஷம் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்கள் போதவர்கள் மூலமாக எனக்கு கொடுத்ததான வார்த்தை, உடைய வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்ததான வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. அது நீர் என்னோடு பேசிக்கிறீர், எங்களோடு பேசிக்கிறீர் என்கிறதான எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்படும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து நீங்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார். அப்படி ஏன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தலைக்கு மேலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் கிருபை உள்ள தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே மே துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே மே துதிக்கிறோம். தேவனுடைய மகிமை நீ விசுவாசித்தால் காண்பாய் என்று அன்று மரியாள் மார்த்தாள் இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் மரித்து போய் கிடைக்கிற, செத்து போய் கிடைக்கிறதான எல்லாவற்றையும் கர்த்தர் தட்டி எழுப்பி ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து, அடையாளத்தை செய்து, எங்களை காண்கிற ஜனங்களுக்கு முன்பு எங்கள் மூலமாய் ஒரு மகிமை வெளிப்பட கர்த்தர் எங்களை உம்முடைய கரத்தில் வைத்து பயன்படுத்த போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த, யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் உடைய வல்லமை, உடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்தரலாம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.